ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாகவும் ரொம்ப ஹெல்த்தியான வீடியோவாகவும் இருக்க போகுது. உங்க வீட்டில் இருக்க கிட்ஸ் நிறைய சாக்லேட் சாப்பிட்றாங்களா, இல்லை அன்ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் சாப்பிட்றாங்களா, அதை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்களா, இல்லை ரொம்ப ப்ரோட்டீனே சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப ப்ரோட்டீன் டெஃபிஷியண்டா இருக்காங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோல ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் பார் செய்யறது எப்படி அப்படின்றது தான் பார்க்க போறோம். உங்க வீட்டில் இருக்க கிட்ஸ் மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கு கூட இந்த ப்ரோட்டீன் பார் நீங்க கொடுக்கலாம். ஸோ 2+ இருக்க கிட்ஸ்ல ஆரம்பிச்சு நீங்க எந்த ஏஜ் வரைக்கும் இருக்க ஓல்டு பீப்புள் வரைக்கும் யார் வேணாலும் இந்த ப்ரோட்டீன் பார் சாப்பிடலாம். அதிகமா பேசாம ப்ரோட்டீன் பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20 வரைக்கும் உங்களுக்கு ஸ்வீட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டேட்ஸோட எண்ணிக்கையை நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த டேட்ஸை சீடு இருக்கதா இருந்தால் சீடை எடுத்துட்டு நல்ல ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப் முடித்ததுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்பில் நம்ம தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வறுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டீல் மெஷரிங் கப் நான் மென்ஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். முதல்ல 200 grams ஆஃப் கேஷ்யூஸ் அண்ட் 200 grams ஆஃப் பாதாம் நம்ம எடுக்க போகிறோம். கேஷ்யூஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா 120 grams ஆஃப் வால்நட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். கேஷ்யூஸ் அண்ட் பாதாம் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு வால்நட்ஸ், அதுலேயும் பாதி அளவு பிஸ்தா, இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். பிஸ்தாக்கு ஒரு உப்புத்தன்மை இருக்கிறதுனால நீங்கள் 50லேருந்து 60 grams ஆஃப் பிஸ்தா எடுத்தாலே போதுமானது. அதுக்கப்புறமா நீங்கள் வெள்ளை எள்ளு ஒரு 15 கிராம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஒரு 15 கிராம், அது இல்லாமல் நீங்கள் பம்கின் சீட்ஸும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போ பம்கின் சீட்ஸ் இல்லாததுனால நான் சேர்த்துக்கலை. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா நட்ஸ் அண்ட் சீட்ஸையும் மிதமான சூட்டில் வச்சு நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ஐட்டம்ஸ் எதுவுமே கண்டிப்பாக பேர்ன் ஆகக்கூடாது. அடி பிடிக்காமல் ரொம்ப மைல்டான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸையும் நம்ம ஊற வச்ச டேட்ஸையும் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மீன் டைமில் இன்னொரு ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அதே பேனில் ஓட்ஸ், அதாவது இன்ஸ்டன்ட் ஓட்ஸும் எடுத்துக்கலாம், இல்லை ஹோல் ஓட்ஸும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஓட்ஸ் உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும்னா அதுக்கேற்ற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அரைச்ச நட்ஸ் ஒரு பக்கம், வறுத்த ஓட்ஸ் ஒரு பக்கம், அரைச்ச டேட்ஸ் ஒரு பக்கம்னு மூணுத்தையும் 3 பக்கம் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம மூணுத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அரைச்ச டேட்ஸை சேம் ஃப்ரையிங் பேனில் நீங்கள் போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி இருக்க இந்த டேட்ஸோட பேஸ்ட் மிதமான சூட்டில் வறுபட இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் கலராக ஆகும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரைச்சி வச்ச நட்ஸ் எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நட்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாகவும் நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம், இல்லை 3/4 நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் பிங்க் சால்ட் இல்லை நார்மல் சால்ட்னாலும் ஃபைன். அது கூடவே 100லேருந்து 120 ml ஆஃப் ஹனி, இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு அதை கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா ஃபைனல் டச்சாக நீங்கள் வறுத்து வச்ச ஓட்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ரோட்டீன் பாரோட பர்ஃபெக்டான மிக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போது உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு பாத்திரமோ இல்லை பிளேட்டோ எதில் வேணும்னாலும், எந்த ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் இந்த ப்ரோட்டீன் பாரை பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு பிளேட்டில் மேலே ஒரு பட்டர் பேப்பரை போட்டு அதுக்கு மேலே இந்த மிக்ஸை போட்டு நல்லா ஈவனாக தட்டி விட்டுக்கிறேன். ஏதாவது ஃப்ளாட்டான பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஷேப் ப்ராப்பராக வரும். இப்போ இந்த பிளேட்டை நான் 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லாவே செட் பண்ணிக்கிறேன். நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்து மேலே இருக்க பட்டர் பேப்பரை எடுத்து நல்லா திருப்பி போட்டு பிளேட்டை எடுத்து அந்த பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒண்டர்ஃபுல்லான டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ப்ரோட்டீன் பாரை கட் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் நீங்கள் ஸ்கொயர் ஆர் ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப்பில் இருக்க பாத்திரத்தில் பண்ணுறது பெஸ்ட். என்கிட்ட அந்த மாதிரி பாத்திரம் செட் ஆகிற மாதிரி பாத்திரம் இல்லை, அதனால நான் ரவுண்டில் பண்ணியிருக்கேன்.
இது ஒரு சர்க்குலர் வெசல்ன்றதுனால ஷேப் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். நீங்கள் ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க பாத்திரத்தில் வந்து நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப்பில் கிடைக்கும். இப்போது இந்த ப்ரோட்டீன் பார் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு பர்ஃபி மாதிரி ஹார்டாக இருக்காது. ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இதில் போட்டிருக்க ஒரு பொருளும் ரொம்பவே சத்தான பொருள். உங்கள் கிட்ஸ்க்கு இந்த பொருள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ என்னோடய ஹஸ்பண்டோட ஃபீட்பேக்கை கேட்டு பார்க்கலாம். அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ இது மாதிரியான சூப்பரான ப்ரோட்டீன் பார் நீங்களும் பண்ணி உங்கள் கிட்ஸ் அண்ட் உங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுத்து அசத்துங்க. அண்ட் இது மாதிரியான சூப்பரான வீடியோஸ் எல்லாம் பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.